Hello viewers, welcome to Tips Mathematics. So இந்த வீடியோல பாத்தீங்கன்னா group 4ல கடந்த 5 வருடங்களா கேட்கப்பட்ட பொதுத்தமிழ் கேள்விகள் தாங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். So கடந்த 5 வருடங்கள் அப்படிங்கிற பட்சத்துல மொத்தம் 5 क्वेश्चन பேப்பர்கள் வந்து இருக்கும். அதாவது 5 வருடங்கள் இல்லாம கடந்த 5 क्वेश्चन பேப்பர்களுக்கான கேள்விகள். அப்ப மொத்தம் எவ்வளவுங்க 500 क्वेश्चंस இருக்கும். இந்த 500 क्वेश्चनல லாஸ்டா வந்து ஒரு 3 வீடியோ நாங்க போட்டுருக்கோம். ஒரு வீடியோல 20 क्वेश्चनங்கற பட்சத்துல மொத்தம் 3 வீடியோ வந்து 60 क्वेश्चन வந்து முடிச்சாச்சு. ஓகேங்களா? அப்ப இன்னும் வந்து ஒரு 440 क्वेश्चंस வந்து இருக்குது. ஸோ ரெகுலராக வந்து ஒரு 20 क्वेश्चंस வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ ரெகுலராக ரொம்ப ப்ரீவியஸாக क्वेश्चन பார்க்க முடியலங்க, எனக்கு வந்து பிடிஎஃப் எடுத்து பார்க்குற அளவுக்கு எனக்கு டைம் இல்லைன்னு நினைக்கிறவங்க ஜஸ்ட் இதை வந்து நீங்கள் வேலை பார்க்கும்போதோ இல்லை ட்ராவல் பண்ணும்போதோ இல்லை ஆஃபீஸில் இருக்கும்போதோ ஜஸ்ட் வந்து காதால் கேட்டிங்கனாலே இது ரொம்ப போதுமானது. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான ஒரு 20 क्वेश्चंस வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்கள், தேடு வினைமுற்று சொல் என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வினைமுற்றுனா எனக்கு என்னன்னு தெரியலைங்க அப்படிங்கிறவங்க ஆப்ஷனை வச்சே ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், கடைசி எழுத்தை பிரிக்கும் போது ஆ வந்துச்சு அப்படின்னா அது பெயரெச்சம், ஊ அல்லது ஈ வந்துச்சு அப்படின்னா வினையெச்சம், அல் அல்லது தல் அந்த மாதிரி வந்துச்சுன்னா தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன்னா. ஓகே, இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், தேடிய அந்த யா இருக்கா, யாவை எப்படி பிரிப்போம், ஈ கூட்டல் அப்போ ஆண் வந்திருக்கு, அது என்னதுங்க பெயரெச்சம், அப்போ இது வினைமுற்று கிடையாது. அடுத்து பாருங்கள், தேடின்னு இருக்குது, அது எப்படி பிரிப்போம், இட்டு கூட்டல் ஈ, அப்போது ஈ வந்திருக்கு, இது என்னது வினையெச்சம், அப்போ இது வினைமுற்று கிடையாது. இங்கே வந்து என்னதுங்க தேடுதல், அல் அல்லது தல் வந்தால் தொழிற்பெயர்னு சொல்லி கொடுத்தனா, அப்போ இதுவும் வினைமுற்று கிடையாது. தேடினார் அப்படிங்கிறதா என்னது வினைமுற்று. சரி ஓகேங்க, 3 ஆப்ஷனை நெக்லெக்ட் பண்ணிவிட்டு எங்களுக்கு வினைமுற்று கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்தீங்க. ஆக்சுவலாக வினைமுற்றுனா என்னதுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு செயல் வந்து கரெக்டாக முடிவு பெற்றிருக்கணும், அந்த வார்த்தை கம்ப்ளீட்டாக ஃபுல்ஃபில் ஆகிருக்கணும். இங்கே இருக்கக்கூடிய 4 வார்த்தையிலே கம்ப்ளீட்டாக ஃபுல்ஃபில் ஆனது என்னதுங்க, தேடினார் அப்படிங்கிறது. ஓகேங்களா? நீங்கள் கேட்கலாம், தேடுதல் அப்படிங்கிறதுமே வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்ஃபில் தானே ஆகிடுக்குன்னு. ஆனால் இது ரெண்டுத்துக்கும் கம்பேரிஷன் நீங்கள் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், தேடினார் அப்படிங்கிறது வந்து ஃபுல்ஃபில் ஆகிருக்கா இல்லை தேடுதல்ங்கிறது ஃபுல்ஃபில் ஆகிருக்கா. பார்க்கும்போது இது ஃபுல்ஃபில்லாக தான் ஃபீல் ஆகும், பட் இது வந்து ஃபுல்லாக வந்து ஆகலை. ஓகேங்களா? கம்ப்ளீட்டட் வெர்ஷன் தான் வினைமுற்று. ஓகேங்களா? ஓகே, அடுத்த செகண்ட் கொஸ்டின் வந்து போகலாம். பொறுத்துக. வெண்பா, ஆசிரியப்பா, கழிப்பா, வஞ்சிப்பா, இது ரொம்பவே முக்கியமான ஒன்று, தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் ஒன்னான வெண்பாக்கு என்னதுங்க, செப்பல் ஓசை, ஆசிரியப்பாக்கு அகவல் ஓசை, கழிப்பாக்கு துள்ளல் ஓசை, வஞ்சிப்பாக்கு தூங்கல் ஓசை. அப்போ என்ன ஆப்ஷன் வருது, 3, 4, 1, 2. சரி, இது வந்து கொஸ்டினில் ஆப்ஷன் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போமா. 3, 4, 1, 2ங்கிறது ஆப்ஷன் டியில் இருக்குது. ஓகே, அடுத்து 3வது கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிந்து எழுதுக. இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப லக்குங்க. ஓகேவா? கோல்டு பிஸ்கட்டு, இதெல்லாம் நம்ம எங்கே போய் படிக்கணும், தங்க கட்டி, கோல்டுனா தங்கம், பிஸ்கட்டுனா பிஸ்கட்டு தானேங்க, எல்லாம் சொல்லக்கூடாது, தங்க கட்டி. ஓகேங்களா? அவ்வளோதான். ஆப்ஷனை பாருங்களேன், வைரக்கட்டி, அலுமினிய கட்டி, தாமிர கட்டி, இதெல்லாம் உங்களுக்கு வந்து கண்டுபிடிக்கிறது கஷ்டமா, ஈஸியாக ஒரு கொஷின் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்தது 4வது கொஷின், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிந்து பொறுத்துக. ரொம்ப லக்கு இந்த மாதிரிலாம் வருது. ஸோ அதே மாதிரி தான் இங்கே பார்த்தீங்களா, ஒரே ஒரு கொஷின் வந்து தனியாக இருந்துச்சு, ஆனால் இங்கே பாருங்கள் 4 கொஷின் சேர்ந்து ஒரு கொஷினாக நமக்கு வந்திருக்கு. அப்போ இந்த ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எல்லாமே நம்ம கம்பல்சரி புக் பேக்கில் இருக்கிறது படித்தாலே போதுமானது. புக்கை தாண்டி எதுவுமே நமக்கு வரப்போகிறது கிடையாது. ஸோ கொஷின்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, வவ்வல், கான்சனன்ட், ஹோமோகிராஃப், மோனோலிங்கல். வவ்வல்னால் என்னதுங்க, உயிரெழுத்தா. ஓகே, உயிரெழுத்து. அடுத்தது கான்சனன்ட் அப்படிங்கிறது என்னது, மெய்யெழுத்து. ஓகேவா? இப்போ வந்து உயிரெழுத்து மெய்யெழுத்து வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து ஹோமோகிராஃபுங்கிறது ஒப்பெழுத்து. மோனோலிங்கல், மோனோ அப்படின்னா 1, அப்போ ஒரு மொழி. ஓகேங்களா? இதுக்கான ஆப்ஷன் என்ன கிடைக்கிது நமக்கு, 3, 1, 4, 2. இதுவும் அதே மாதிரி தான் வருது நமக்கு, 3, 1, 4, 2. ஆப்ஷன் எங்கே இருக்குது, 3, 1, 4, 2ங்கிறது ஆப்ஷன் டியில் இருக்குது. ஓகே, அடுத்து 5th ஒன், நனந்தலை உலகம் வளையி நெமையோடு வலம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை என வரும் முல்லைப்பாட்டில் இடம்பெற்ற நனந்தலை உலகம் என்பதற்கு எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நம்மளோட முல்லைப்பாட்டு 10th தமிழ் புக்கில் இருக்கும் இல்லைங்களா. ஸோ கேள்வியை நல்லா புரிஞ்சுக்கணும். நனந்தலை உலகம் அப்படிங்கிறதுக்கான எதிர்ச்சொல் என்ன அப்படிங்கிறதான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா? நனந்தலை உலகம்னா பெரிய உலகம், அப்போது எதிர்ச்சொல் என்ன வந்துடும், சிறிய உலகம். அவ்வளோதான். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதை பார்த்த உடனே புக் பேக்கில் எதிர்ச்சொல் இருந்துச்சுன்னா அதை படித்து பழகியிருப்பாங்க. ஆனால் கொஸ்டின் கேட்கும்போது மாற்றி கேட்டிருக்காங்களா இல்லையாங்கிறத கவனிக்காமலே கடகடன் வந்து ஆன்சரை போட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ கொஸ்டினில் வந்து அதுக்கான பொருள் கேட்டிருக்காங்களா இல்லை எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்களா அப்படிங்கிற விஷயத்த கவனிச்சுட்டு தான் நம்ம ஆன்சர் பண்ணவே போகணும். ஓகேங்களா? அடுத்தது எடுப்பு அப்படிங்கிறதுக்கான எதிர்ச்சொல் என்ன,
அதான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ இதை பார்த்த உடனே என்ன பண்ணுவாங்க, தொடங்குதல் அப்படின்ட்டு போட்டுருவாங்க. ஆனால் பின்னாடி என்ன இருக்குது, எதிர்ச்சொல். இப்போல்லாம் யாராவது பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நிறையா பேர் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எடுப்பு, அதுக்கான எதிர்ச்சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா முடித்தல். ஓகேவா. அடுத்தது தண்டலிற் பதம். இச்சொல்லை சரியாக பிடித்திடும் முறையை தேர்வு செய்க. ஸோ இதுக்கு என்னங்க வரும், தன்மை கூட்டல் தளிர் கூட்டல் பதம், அவ்வளோதான். ஸோ மிஸ்டேக் எங்கே நடக்கும்னா இதுக்கும் தான் நமக்கு மிஸ்டேக் ஆகும். எத்தனை சுழி இன் அப்படிங்கிறத பார்க்காம கவனக்குறைவுனால தவறாக போட்டு வந்துடுவாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கேள்வியெலாம் கவனக்குறைவை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் கேட்கப்படுது. என்னடா இது, இதெல்லாம் ஒரு கொஷினாக இவ்வளோ ஈஸியாக கேட்குறாங்க அப்படின்னா அந்த கவனக்குறைவுக்காக தான் நம்மளுக்கு கேட்குறாங்க. ஓகேவா. ஓகே, அடுத்தும் என்ன கேட்டிருக்காங்க, பிடித்து எழுதுக. களம்பகம், களம் கூட்டல் பகம். அடுத்தது பீலி சூட்டிய பிறங்கு நடுகள் என்று குறிப்பிடும் நூல். இது எதுன்னு பார்த்தீங்கன்னா அகநானூறு. ஓகேங்களா. பீலி சூட்டிய பிறங்கு நிலைநடுகள் அப்படின்னு குறிப்பிடக்கூடிய நூல் எது, அகநானூறு. அடுத்தது அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது. ஸோ இதில் அடைமொழிங்கிறது என்னதுங்க, திரு அப்படிங்கிற ஒரு அடைமொழி கொண்டு வந்தது தான் திருக்குறள் அப்படிங்கிறது. ஓகேவா. அப்போ அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் அப்படின்னா திருக்குறள். அடைமொழினா என்னதுங்க, அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை, இந்த வார்த்தைக்கு இந்த வார்த்தை அடைமொழியாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் அடைமொழி. ஓகேவா. அடுத்தது 10 கொஸ்டின் முடிச்சிட்டோம். சரியான பதிலை தேர்வு செய்க. சூடி கொடுத்த சுடர்குடி என அழைக்கப்படுபவர் ஆண்டாள். அடுத்தது விஷ்ணு சித்தன் என்பவரின் வளர்ப்பு மகளே ஆண்டாள். திருப்பாவைக்கு ஆண்டாள் வைத்த பெயர் சங்கத்தமிழ் மாலை 30. நாச்சியார் திருமொழி ஆண்டாள் பாடியது. ஸோ இந்த 4 கூற்றுமே என்னது தாங்க, நமக்கு சரியானது தான். ஸோ இந்த விஷ்ணு சித்தன் அப்படிங்கிறது மட்டும் நமக்கு புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எல்லா புக்கும் தெளிவாக படித்தவங்களுக்கு இந்த பாயிண்ட் ரொம்ப கிளியராக இருக்கும். ஓகேங்களா. அடுத்தது 72வது கேள்வி. பெருமாள் திருமொழியை பாடியவர் யார். ஸோ ரொம்ப ஈஸியான கொஷின். பெருமாள் திருமொழியை பாடியவர் டைரெக்டாக டக்குன்னு போடலாம், குலசேகரர் ஆழ்வார். அடுத்தது தான் பாடிய பதிகத்தில் 8ஆம் பாடலில் ராவணன் சிவபக்தன் ஆனதையும் 9ஆம் பாடலில் பிரம்மனும் திருமாலும் தேடி காணா இறைவன் என்பதையும் 10ஆம் பாடலில் புறசமய போலிகளை தாக்கியும் 11ஆம் பாடலில் தம் பெருமை கூறியும் பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தரோட கொஷின்ஸ் எல்லாமே நமக்கு அதிகமாக கேட்கப்படக்கூடிய கேள்விகள். ஸோ திருஞான சம்பந்தரை எங்கே பார்த்தாலும் ஒரு பாயிண்ட்டு கூட விடாமல் நல்லா தெளிவாக நீங்கள் படித்து வச்சுக்கணும். ஸோ புது புக்காக இருக்கட்டும், பழைய புக்லேயுமே 10th ஸ்டாண்டர்டில் ரொம்ப முக்கியமான லெசன்ஸ்லாம் இருக்குது. ஸோ திருஞான சம்பந்தரை நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்தது தொல்காப்பியம் குறிப்பிடும் நிறைமொழி மாந்தர் யார். ஸோ இந்த கேள்வி எல்லாமே ரொம்ப முக்கியம். சித்தர்களை வச்சு கண்டிப்பாக ஒரு கொஷின் பேப்பரில் ஒரு கொஷினாவது வந்துடும். ஸோ சித்தர்கள் வச்சு நம்ம ப்ரீவியஸாக இந்த கொஷின் பேப்பர்லேயே ஒரு கொஷின் நம்ம மார்க் பண்ணோம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி சித்தர்கள் கேள்வியும் ரொம்ப முக்கியமானது. நமக்கு சித்தர்கள் கேள்வி இல்லாத கொஷின் பேப்பரும் நம்மளால் பார்க்க முடியாது. ஓகேங்களா. எங்கன்னா நான் எக்ஸாக்டாக புக்கோட பேஜ் நம்பரும் அந்த எந்த 11th புக்கோ 12th புக்கோன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, அதோட பேஜ் நம்பர் மொத்த கொண்டு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது வாயில் இலக்கியம் என அழைக்கப்படுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாயில் இலக்கியம் தூது. நான் ஷார்ட்கட் வீடியோலேயே சொல்லி கொடுத்துருப்பேன் இல்லைங்களா. வாயில் இலக்கியம்னா வாசலுக்கு தூது போய் அந்த லெட்டரை கொடுத்துட்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். அப்போ வாயில் இலக்கியம், வாசலுக்கு தூது அப்படின்னா வாசல் வரைக்கும், அப்போ வாயில் தூது. ஷார்ட்கட் நான் சொல்லி கொடுத்தேன். ஷார்ட்கட் வீடியோ வேணுங்கிறவங்க நம்மளோட பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணிங்கனாலே 9th நியூ புக்கு எல்லாத்துக்குமே ஷார்ட்கட்ஸ் எல்லாமே போட்டிருப்போம். ஸோ வேணுங்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த கொஷின். ஆண்பால் பிள்ளை தமிழுக்கும் பெண்பால் பிள்ளை தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் எத்தனை அப்படின்னா நம்ம ஆளுங்க டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, ஆண்பால் பிள்ளை தமிழ் பெண்பால் பிள்ளை தமிழ் மொத்தம் 10 இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு 10 டிக் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, பொதுவான பருவம் கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டும் ஆண்லேயும் பெண்லேயும் பொதுவாக 7 தான் நமக்கு மேட்ச் ஆகும். ஓகேங்களா. அப்போ இதுக்கான ஆன்சர் என்னதுங்க, பொதுவாக இருக்கக்கூடியது, காமனாக இருக்கக்கூடியது 7 பருவங்கள் தான். அடுத்தது உழவர் உலத்தியரது வாழ்க்கையில் நிகழும் நிகழ்ச்சிகளை எளிய நடையில் வெளிப்படுத்தும் சிற்றிலக்கிய வகை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளு. இது ஹையர் செகண்டரி புக்கில் நமக்கு கொடுத்துருக்காங்க, ஒரு பாக்ஸில் இருக்கும். ஓகேங்களா. சரி, அடுத்தது அம்புஜத்தம்மாள் எழுதிய நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கண்ட பாரதம். அடுத்தது பெரிய புராணம் எந்த நாட்டின் நீர்வளத்தை சிறப்பிக்கின்றது அப்படின்னா சோழ நாடு. ஓகேங்களா. சோழ நாடுனாலே நீர்வளம் மிக்க நாடு. ஓகேவா. அதுவும் இல்லாமல் பெரிய புராணம் எந்த நாட்டை சொல்லுது அப்படின்னா சோழ நாடு. ஓகேங்களா. ஸோ கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாது. பெரிய புராணம் யாரை பற்றி சொல்லுதுன்னா சோழர்களை பற்றி சொல்லுது.
நீர்வளம் அப்படிங்கிறது சோழர்களை பற்றி சொல்லுது. அடுத்தது குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு, இதில் குமரி என்று அழைக்கப்படும் மூலிகை எது அப்படின்னா சோற்றுக்கற்றாழை. ஓகேங்களா, குமரி அப்படிங்கிறது எதை சொல்கிறாங்க, சோற்றுக்கற்றாழை. ஓகேங்க, அவ்வளோதான். 20 கொஷின்ஸ் வந்து இன்றைக்கானது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நம்மளோட சேனலில் பார்த்திங்க அப்படின்னா ரெகுலராக மேக்ஸ் ப்ரீவியஸ் கொஷினுக்கு வந்து லைவ் போட்டுட்ருக்கோம். அண்ட் தமிழ் ரெகுலராக ஒரு டாப்பிக்கான டெஸ்ட்டுக்குமே வந்து லைவ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் அந்த லைவில் வந்து ஜாயின் பண்ணிக்கணும். லிங்க் வந்து வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் சேனலுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். டெலகிராம் சேனலில் நீங்கள் ஆட் ஆகிட்டிங்கனாலே லைவ் வந்து எத்தனை மணிக்கு வந்து போடுறோம், ப்ளஸ் வந்து லைவோட லிங்க் எல்லாமே வந்து அங்கே ஷேர் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ ரெகுலராக நம்ம பார்க்கக்கூடிய டெஸ்ட்டை நான் உங்களுக்கு பிடிஎஃபாக எடுத்து நான் உங்களுக்கு டெலகிராம்லேயும் கொடுத்துருவேன். ஸோ அதையும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.